ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்ட் 4லேருந்து நம்ம வந்து ஓல்டு புக்கில் உள்ள பிரித்தெழுதுக்கு பார்க்கலாம். ஸோ 6th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் தான் இது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பகத்தில்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, சரிங்களா? அன்பகத்தில்லா அப்படின்னாக்கா அன்பு, ஓகேங்களா? இந்த இடத்துல தனியாக பிரிச்சிடணும். அடுத்தது அகத்து கூட்டல் இல்லா, சரிங்களா? அடுத்தது வன்பார்கண், இந்த இர்ரானது இல்லாக தெரியும். வன்பார்கண் அப்படின்னாக்கா வன்பால் ப்ளஸ் கண்ணு. தளிர்த்தற்று, இங்கே இந்த தாருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இத்து ப்ளஸ் ஆ அப்படின்ற மாதிரி பிரியும். அப்போ தளிர்த்து ப்ளஸ் அற்று, ஓகேங்களா? அப்புறம் ஊ அப்படின்றது புரியுதுங்களா? என்ன கான்செப்ட்னு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. தளிர்த்து ப்ளஸ் அற்று அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா இது கூட வந்து ஒரு உயிரெழுத்து ஊன்றது சேர்ந்து தளிர்த்து ப்ளஸ் அற்று அப்படின்னு சொல்லிட்டு பிரியும், ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஓலைச்சுவடி எப்படி பிரித்து எழுதலாம்? ஓலை ப்ளஸ் சுவடி. தமிழ் பணி, தமிழ் ப்ளஸ் பணி. குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதலாம். இங்கே பாருங்க, எழுத்து ப்ளஸ் ஆணி சேர்த்து எழுதுக. ஸோ இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்கும். உயிர்வர் நுக்குரல் மெய்யுற்றோடுன்ற மாதிரி இது ஓடி போயிடும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் வேன் விதிப்படி இத்து ப்ளஸ் ஆ சேர்ந்து தா அப்படின்றாங்க எழுத்தாணி என்று தெரியும். அடுத்து 10 ப்ளஸ் பாட்டு, 10 பாட்டு. எண்ணு பெயர்களில் 8 மற்றும் 10க்கு பின் வல்லினம் மிகும், வல்லொற்று மிகும். தமக்குரியர், தமக்கு ப்ளஸ் உரியர், ஓகேங்களா? தமக்குரியர் அப்படின்னாக்கா தமக்கு ப்ளஸ் உரியர். அன்பீனும், அன்பு ப்ளஸ் ஈனும், அன்பீனும் அன்பு ப்ளஸ் ஈனும். நிழலருமை, நிழல் ப்ளஸ் அருமை. வழக்கென்ப, வழக்கு ப்ளஸ் என்ப, சரிங்களா? வழக்கு ப்ளஸ் என்ப. புறத்துறுப்பு, புறத்து ப்ளஸ் உறுப்பு. தரம் இல்லை, தரம் ப்ளஸ் இல்லை. பருப்பு ப்ளஸ் உணவு சேர்த்து எது கிடைப்பது? பருப்புணவு. கரும்பு ப்ளஸ் எங்கே, கரும்பெங்கே. அவன் ப்ளஸ் அழுதான், அவன் அழுந்தான், அவன் அழுதான். அவள் ப்ளஸ் எங்கே, அவள் எங்கே, ஓகேங்களா? திருவருட்பா எப்படி பிரித்து எழுதலாம்? திரு கூட்டல் அருட்பா அப்படின்னு எழுதலாமா? சேர்த்து எழுதுறப்ப ஏனைய உயிர்கள் வரின் வவ்வும் அப்படின்ற மாதிரி இவ்வென்ற உடம்படுமை சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் வேன் அடிப்படையில் திருவருட்பா என்று புணர்ந்திருக்கும். என்பில் அதனை, என்பில் ப்ளஸ் அதனை, ஓகேங்களா? என்பில் அதனை அப்படின்னாக்கா என்பில் ப்ளஸ் அதனை, ஓகேங்களா? ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் வேன் விதியின்படி என்பில் அதனை என்று தெரிந்திருக்கு. நன்கணியர், நன்கு ப்ளஸ் அணியர். நன்கணியர் அப்படின்னாக்கா நன்கு கூட்டல் அணியர், ஓகேங்களா? நாய்க்கால், நாய் ப்ளஸ் கால். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம், நட்பு ப்ளஸ் எண்ணாம். பிரித்து எழுதுக. வேறில்லை, வேறு ப்ளஸ் இல்லை. தொழில் அனைத்தும், தொழில் ப்ளஸ் அனைத்தும். இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. மனம் ப்ளஸ் உண்டு சேர்த்து எழுதுறப்ப மனம் உண்டு, ஓகேங்களா? மன மூ இண்டு, ஓகேங்களா? ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் பே. சிலர் ப்ளஸ் அழுவார், சிலர் அழுவார், ஓகேங்களா? சிலர் சிலர் அழுவார். அடுத்தது புகழ் ப்ளஸ் இழந்தேன், புகழ் இழந்தேன், சரிங்களா? புகழ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி உணர்ந்திருக்கும். அடுத்தது தமிழ் அழகு பிரித்து எழுதுக. தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் ப்ளஸ் அடி. தேன் அருவி, தேன் ப்ளஸ் அருவி. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து ஒற்றெழுத்து வல்லினம் மிகுமன்றங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐன்றது வெளிப்படையாக வந்தாலே பாடலை சொன்னேன், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணுனாக்கா உயிர் முன், ஓகேங்களா? காசா தபவரி நாங்கள் வல்லினம் மிகும் பாடலை சொன்னேன். கடவுளை ஐ, ஓகேங்களா? கடவுளை கண்டேன், இக்கு வரும். பழத்தை தின்றேன், கண்ணுக்கு கொடுத்தேன். மதுரைக்கு செல்வோம், புரியுதுங்களா? ஸோ உயிர் முன் காசா தாபாவரின் வல்லொற்று மிகும். ஓகே ஆஃபீஸர், நம்ம 6th ஓல்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 6th ஓல்டு செகண்ட் டேர்மில், இது ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டு. இப்போ செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாற்றிசை, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பரில் வந்தாலே நாற்றிசை, இறுதிசை, ஐந்து அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக அந்த நம்பர்ன்றது நம்ம வந்து அதாவது வந்து விரிவாக அந்த வார்த்தையை எழுதிடுவோம். நாற்றிசை அப்படின்னாக்கா 4 ப்ளஸ் திசை, சரிங்களா? தமவேயம், ஓகே, இதெல்லாம் சொற்பொருள்கள். ஆற்றுனா பாருங்கள், 6 கூட்டல் உணா. ஆற்றுனா அப்படின்னாக்கா 6 கூட்டல் உணா, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆற்றுணா அப்படின்னா 6 கூட்டல் உணா. ஸோ உயிர் நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற அடிப்படையில் ஆ இர் ப்ளஸ் உணா அப்படின்னு மட்டும் இருந்திருக்கும். அடுத்தது என்ன வந்திருக்கும்? இந்த ஒற்றானது இரட்டித்திருக்கும், ஒற்று இரட்டித்திருக்கும். இரு ப்ளஸ் உணா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்.
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வேன் விதியின்படி ஆற்றுணை என்று உணர்ந்துள்ளது. புறநானூறு புறம் ப்ளஸ் 4 + 100 சரிங்களா. ஸோ இந்த 4 நம்பர்லாம் வந்தால தனியாக கரெக்டாக அந்த வார்த்தையை முழுமையாக நம்ம வந்து பிரித்து எழுதிடுவோம். புறம் ப்ளஸ் 4 + 100ன்னு இருக்கும், அப்போ 100. ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், இப்போ 6th ஓல்டு செகண்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது 6th ஓல்டு தேர்ட் டைமில் வந்து என்ன எல்லாம் இருக்குன்றது பார்த்துலாம் வாங்க. இனிதீன்றல், இனிது ப்ளஸ் ஈன்றல் சரிங்களா. இனிதீன்றல் அப்படின்னாக்கா இனிது ப்ளஸ் ஈன்றல் அப்படின்ற மாதிரி வருதுங்களா, புரியுதுங்களா. இனிதீன்றல், இனிது கூட்டல் ஈன்றல். அடுத்தது ஓகே ஆஃபீஸர், நமக்கு வந்து ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதுகின்றது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து 6th ஓல்டு தமிழ் புக்கில் தேர்ட் டேர்மில் இருந்தது. இப்போ 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், யாதெனின், யாது கூட்டல் எனின், பொய்யாது ஒழுகின், பொய்யாது ப்ளஸ் ஒழுகின், புறந்தூய்மை, புறம் ப்ளஸ் தூய்மை. சேர்த்து எழுதுக, தன் ப்ளஸ் நெஞ்சு. எப்படி எழுதலாம், தன் நெஞ்சு சரிங்களா. தன் ப்ளஸ் நெஞ்சு, தன் நெஞ்சு அப்படி சொல்லிட்டு சேர்த்து எழுதலாம். புகழ் ப்ளஸ் இல்லை, புகழ் இல்லை. ஸோ தனியாக வந்து ஒரு உயிர் இருந்துச்சுனாக்கா உயிருக்கு, அதாவது உயிருக்கு முன் காசா தாபா வரின் வல்லெழுத்து மிகும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குங்களா. அதான் ஆ ப்ளஸ் அட்டை அச்சட்டை, இ ப்ளஸ் தோட்டம் இத்தோட்டம், இ ப்ளஸ் குளம் இக்குளம், உ ப்ளஸ் பக்கம் உப்பக்கம். இதை நம்ம இந்த விதியும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாம் இல்லையா. சுட்டெழுத்துக்களுக்கு முன் வல்லினம் மிகும். ஸோ வல்லினம் மிகும் என்ற கான்செப்டை நமக்கு பொருந்தும் சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், புணர்ச்சி விதி, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சந்திப்பிழை, வல்லினம் மிக மிக இடங்கள், இது ரெண்டுமே நமக்கு சந்திப்பிழைக்கு யூஸ் ஆகும், பிரித்தெழுதுக்கு சேர்த்ததுக்கு நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் குடம் எக்குடம், ஏ ப்ளஸ் அட்டை எச்சட்டை சரிங்களா. சனியாக ஒரு உயிர் இருக்குனாக்கா உயிர் முன் காசா தாபா வரின் அங்கே வல்லொற்று மிகும் சரிங்களா. யாதொன்றும், யாது ப்ளஸ் ஒன்றும், பயக்கும் எனின், பயக்கும் ப்ளஸ் எனின். ஸோ புறநானூறுனால என்ன சொல்லியிருக்கேன், புறம் ப்ளஸ் 4 + 100 அது சேர்த்து எழுதுறது தான் புறநானூறு. ஓகேங்களா ஆஃபீஸர். பிரித்து எழுதுக, மக்கட்கெல்லாம், மக்களுக்கு ப்ளஸ் எல்லாம் சரிங்களா. மக்கட்கெல்லாம் அப்படின்றது எப்படி வந்து நம்ம வந்து பிரித்து எழுதலாம், மக்களுக்கு ப்ளஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து எழுதலாம். பிணியின்மை, பிணி ப்ளஸ் இன்மை, இ ஐவரின் எவ்வும் அப்படின்ற அடிப்படையில் வந்து புணர்ந்திருக்கு. குலனுடைமை, குலன் ப்ளஸ் உடைமை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உயிர் வரின் அதாவது வந்து உயிர் முன் காசா தாபா வரின் அங்கே வல்லொற்று மிகும், உயிர் வரின் காசா தாபா வரின் அங்கே வல்லொற்று மிகும். புரியுதுங்களா. ஸோ நம்ம இந்த புணர்ச்சி விதி வச்சு நம்ம வந்து இந்த வல்லினம் மிகும் இடங்கள் வச்சு நம்ம போட்டுடலாமா. இதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே உயிரில் முடியுது, இங்கே காசா தாபா அந்த ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அங்கே வந்து என்ன வல்லொற்று வருமோ அதை போட்டுக்க வேண்டியதான். விளையாட ஆ காசா தாபா, அப்போ வந்து இப்புன்றது வரும் சரிங்களா. அடுத்தது நாடி சென்றான், பேசி பழகினான், தேடி திரிந்தான். ஓகேங்களா. ஸோ நிலைமொழி நீற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து காசா தாபா வரின் அப்படின்னாக்கா அங்கே வல்லொற்று நிச்சயம் மிகும். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், சொற்களை சேர்த்து எழுதுக. இங்கே கூடி ஈல முடிதான், இங்கே காசா தாபாவில் வருது, அப்போ இச்சு வருங்களா, அப்போ கூடி சென்றான் அப்படி சொல்லிட்டு எழுதலாமா. ஓகே. அடுத்து பதுங்கி கொண்டான், இங்கே நடுவில் வந்து ஒரு இக்கு வரும். சொல்லி பார்த்தான், இப்பு வரும். புலம்பி தீர்த்தான், அள்ளி கொடுத்தான். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் அவ்வளோதான் நம்ம கண்டென்ட் இருக்குது. இப்போ செகண்ட் டேர்ம் 7th ஓல்டு செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்றது பார்க்கலாங்க. திருவாரூர் நான்மணி மாலை எப்படி பிரித்து எழுதலாம், திருவாரூர் நான்னா 4 மணி மாலை தனியாக போட்டுக்கணும். ஸோ திருவாரூர் 4 மணி மாலை என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம், திருவாரூர் 4 மணி மாலை சரிங்களா. பிரித்து எழுதுக, அழுக்கில்லா, அழுக்கு ப்ளஸ் இல்லா. அணிவதால் அல்லவோ, அணிவதால் ப்ளஸ் அல்லவோ. செவ்விதழ், செம்மை ப்ளஸ் இதழ், செவ்விதழ் செம்மை ப்ளஸ் இதழ். அறிவுண்டாம், அறிவு ப்ளஸ் உண்டாம். உடற்கு உண்டாம், உடற்கு ப்ளஸ் உண்டாம். விலையில்லா, விலை ப்ளஸ் இல்லா. நேர் இங்கே எப்படி பிரித்து எழுதலாம், நேர் ப்ளஸ் இங்கே, நேர் இங்கே அப்படின்னாக்கா நேர் ப்ளஸ் இங்கே. சேமமுறை, சேமமுறை அப்படின்றது சேமம் ப்ளஸ் உரை சரிங்களா, சேமம் ப்ளஸ் உரை. தேசம் எல்லாம், தேசம் ப்ளஸ் எல்லாம். பருவ பெண், பருவம் ப்ளஸ் பெண் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், களம்பகம், களம் ப்ளஸ் பகம். களம்பகம் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம், களம் ப்ளஸ் பகம் என்று பிரிக்கலாம்.
ஓகே ஆஃபீஸர் 7th ஓல்டு செகண்ட் டேர்மில் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. அடுத்தது வந்து 7th ஓல்டு தேர்ட் டேர்மில் வந்து ஓல்டு புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ நெற்கதிர், இந்த இர்ரானது இல்லாக தெரியுமா? அப்போ நெற்கதிர்ன்றது எப்படி பிரித்து எழுதலாம்? நெல் கூட்டல் கதிர். நிலவும் உண்டோ, நிலவும் ப்ளஸ் உண்டோ. மண் உண்டோ, மண் ப்ளஸ் உண்டோ. நின்னடி, நின் ப்ளஸ் அடி. ஓகேங்களா? ஸோ நின்னடி அப்படின்றது நின் ப்ளஸ் அடி அப்படின்னு தான் எழுதணும். கசடர, கசடு ப்ளஸ் அர. மணற்கேணி, மணற்கேணி அப்படின்றது எப்படி எழுதலாம்? மணற்கேணி, மணல் ப்ளஸ் கேணி அப்படின்னு போடலாமா? மணற்கேணின்றது மணல் ப்ளஸ் கேணி அப்படி சொல்லிட்டு போடலாம். ஓகே. அடுத்து எழுத்தென்ப, எழுத்து ப்ளஸ் என்ப. கற்றறிந்தார், கற்று கூட்டல் அறிந்தார். எண் ப்ளஸ் என்ப எப்படி சேர்த்து எழுதலாம்? எண் என்ப. சரிங்களா? எண் என்ப அப்படின்றது எப்படி சேர்த்து எழுதலாம்? எண் என்ப. ஓகேங்களா? எண் என்ப அப்படின்றது எண் என்ப அப்படின்னு பிரித்து சேர்த்து எழுதலாம். அடுத்து கண்ணுடையார், கண் ப்ளஸ் உடையார், கண்ணுடையார் சேர்த்து எழுதலாமா? ஓகே ஓகே ஆஃபீஸர், நமக்கு 7th ஓல்டு அவ்வளோதான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 8th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. பசும்பொற் சுடர் எப்படி பிரித்து எழுதலாம்? பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். சரிங்களா? பசும்பொற் சுடர் அப்படின்னாக்கா பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்து கண் நிறைந்த, கண் கூட்டல் நிறைந்த. சரிங்களா? கண் நிறைந்த அப்படின்னாக்கா கண் கூட்டல் நிறைந்த. எண் ப்ளஸ் உள்ளம் எப்படி சேர்த்து எழுதலாம்? எண் உள்ளம். எண் ப்ளஸ் உள்ளம் அப்படின்றது எப்படி சேர்த்து எழுதலாம்? எண் உள்ளம். பெருமை ப்ளஸ் அறிவு, பேரறிவு. சரிங்களா? பேரறிவுன்றது பெருமை கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். இங்கே பாருங்க, செயற்கரிய, செயலுக்கு ப்ளஸ் அறிய. பொருட்டன்று, பொருட்டு ப்ளஸ் அன்று. நட்பன்று, நட்பு ப்ளஸ் அன்று. ஆறுயித்து, ஆறுயித்துன்றது எப்படி நம்ம வந்து பிரித்து எழுதலாம்? ஆறுயித்து, ஆறு ப்ளஸ் உயித்து. ஓகேங்களா? ஆறுயித்து அப்படின்றத 6 + உயித்து அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது பண்ணலாம், பிரித்து எழுதலாம். ஏன்னா இரு ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்கும். உயிர்வன் உக்குரல் மெய்வீற்றுன்ற அடிப்படையில் இந்த ஊ கெட்டு போயிடும். அப்புறம் உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஓகேங்களா? செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ். பேச்சுக்கலை, பேச்சு ப்ளஸ் கலை. புத்துயிர் ஊட்டி, புத்துயிர் ப்ளஸ் ஊட்டி. சதுரகராதி, சதுரகராதின்றது நம்ம எப்படி எழுதலாம்? சதுரம் ப்ளஸ் அகராதின்னு போடலாமா? சதுர் அகராதி. ஸோ சதுர் கூட்டல் அகராதி. ஓகேங்களா? சதுர் கூட்டல் அகராதி. ஸோ உடல் மேல் உயிர்ன்றது ஒன்றுவது இயல்பு என்ற அடிப்படையில் சதுரகராதி என்று உணர்ந்திருக்கும். அடுத்தது புகழ் ப்ளஸ் ஆரம், புகழ் ஆரம். பெருமை ப்ளஸ் இன்பம், பேரின்பம். பேரின்பம் தான் பெருமை ப்ளஸ் இன்பம் அப்படி சொல்லிட்டு சேர்த்து எழுதுவோம். நந்தமிழ், நம் ப்ளஸ் தமிழ். ஓகேங்களா? இம்மானது அதோடைய இனமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நந்தமிழ். அடுத்தது நன்மை ப்ளஸ் நூல்னா நன்னூல். நன்னூல் அப்படின்றது நன்மை ப்ளஸ் நூல் அப்படி சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். ஈறுபோதல், அப்புறம் இது வந்து நாவாக தெரிந்து நன்னூல் என்று ஆயிருக்கும். பிணி இன்றி, பிணி ப்ளஸ் இன்றி. அவை அஞ்சான், அவை ப்ளஸ் அஞ்சான். மாண்புடையார், மாண்பு கூட்டல் உடையார். ஓகேங்களா? மயரிகள் ப்ளஸ் அல்லராய், மயரிகள் அல்லராய். சரிங்களா? லா வந்து அதாவது வந்து இல் ப்ளஸ் ஆ லா அப்படின்ற மாதிரி புணர்ந்திருக்கும். மண் ப்ளஸ் உயிர், மண் உயிர். மலர் ப்ளஸ் தலை, மலர்தலை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 96 எப்படி பிரிக்கலாம்? 90 கூட்டல் 6 அப்படின்னு பிரிக்கலாமா? ஏன்னா 90ன்றது ஒரு நம்பரு, அதை வந்து முழுசாக எழுதிக்கணும். 6ன்றது ஒரு நம்பரு, அதை முழுசாக எழுதிக்கணும். ஸோ 96 அப்படின்னாக்கா 90 + 6. திணை அளவு, திணை கூட்டல் அளவு. பனை அளவு, பனை கூட்டல் அளவு. ஓகே, இங்கே பாருங்கள், பசுந்தலை. பசுந்தலை அப்படின்றத நம்ம வந்து எப்படி எழுதலாம்? பசுந்தலை, பசுமை கூட்டல் தலை. ஓகேங்களா? பசுந்தலைன்றதை பசுமை கூட்டல் தலை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்போம். ஸோ பசுமை கூட்டல் தலை என்பது எவ்வாறு வந்து பசுந்தலை என்று புணர்ந்திருக்கும் அப்படின்னாக்கா ஈறுபோதல், அடுத்தது இனமிகள் அப்படின்ற அடிப்படையில் பசுந்தலை என்று வந்திருக்கும். மாசிலா, மாசு கூட்டல் இலா. ஓகேங்களா? மாசிலா, மாசு கூட்டல் இலா. ஈரிருவர். ஓகேங்களா? ஈரிருவர் இருக்குங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம் நாம்? ஸோ ஈரு. ஓகேங்களா? ஈரிருவர் அப்படின்னாக்கா இருவர் அப்படின்றது வந்துடலாம். ஈரிருவர், 2 கூட்டல் இருவரா? ஏன்னா ஈருன்னு வருது, அப்போ நம்பர்ஸ் வருது, அப்போ 2 கூட்டல் இருவர் தானே வரணும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஈரிருவர் இது வந்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் அடிப்படையில் பிரித்து எழுதியிருக்காங்க. பட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா ஈரிருவர், ஸோ 2 பேரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அப்போது ஓகே, ஈரிருவர், ஈரு கூட்டல் இருவர். ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
பைங்குவளை பசுமை கூட்டல் குவளை சரிங்களா. செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேர்த்து எழுதுக. சுயம் ப்ளஸ் வரம் சுயம் வரம் ஓகேங்களா. சுயம் வரம் அப்படின்றது சுயவரம் அப்படி சொல்லிட்டு போகலாமா. மாசிலா மாசு கூட்டல் இலா மாசிலா. செம்மை ப்ளஸ் தாமரை செந்தாமரை. செம்மை ப்ளஸ் தாமரை அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா செந்தாமரை அப்படி சொல்லிட்டு போடலாம். கோடு ப்ளஸ் இடரி கோடிடரி ஓகேங்களா. கோடு ப்ளஸ் இடரி கோடிடரி கோடிடரி. அருள் ப்ளஸ் என்றால் அருள் என்றால் ஓகேங்களா. ஸோ லே வந்திருக்கும் அருள் என்றால். ஓகே ஆஃபீஸர், 8th ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 8th ஓல்டு செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. மலர்கரம் இருக்குங்களா. ஸோ மலர்கரம் அப்படின்னாக்கா மலர் கூட்டல் கரம் மலர்கரம் மலர் கூட்டல் கரம். குவியும் என்று குவியும் கூட்டல் என்று. வான் ப்ளஸ் உரு சேர்த்து எழுதி கிடைப்பது வானுரு ஓகேங்களா. வானுரு. பழம் ப்ளஸ் தான் பழந்தான். இம்மானது இனமான எழுத்தான இந்தாக தெரிந்திருக்கும். செங்கதிரவன் எப்படி பிரித்து எழுதலாம். செம்மை கூட்டல் கதிரவன். செங்கதிரவன் அப்படின்னாக்கா செம்மை கூட்டல் கதிரவன். தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு. பாரதம் ப்ளஸ் தாய் பாரத் தாய் ஓகேங்களா. வந்து கெட்டு அதோடைய வல்லொற்ற வந்திருக்கும். சேய்மை ப்ளஸ் உற்ற சேய்மை உற்ற. 5000 ஸோ ஓகேங்களா. இது 5000 அப்படின்னாக்கா 5 கூட்டல் 1000 அப்படின்ற மாதிரி எழுதலாம் சரிங்களா. ஐ ப்ளஸ் 1000ன்றது இங்கே எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. வேடம் அணிந்து வேடம் கூட்டல் அணிந்து. சிறையில் அடைத்த சிறையில் கூட்டல் அடைத்த. தென்னாடு தென் ப்ளஸ் நாடு. விடுதலை ப்ளஸ் உணர்வு எப்படி சேர்த்ததெல்லாம் விடுதலை உணர்வு. அறம் ப்ளஸ் போராட்டம் இம்மானது வல்லொற்றாக இப்பு என்று தெரிந்திருக்கும். அறப்போராட்டம். தொழில் ப்ளஸ் பணி இல்லானது இறாக தெரிஞ்சிருக்கும். தொழில் பயிற்சி தொழில் ப்ளஸ் பயிற்சி தொழில் பயிற்சி. ஒன்றுற ஒன்று கூட்டல் உர. கோலமிட்டு கோலம் ப்ளஸ் இட்டு ஓகேங்களா ஆஃபீஸர். கதை அழகு கதை கூட்டல் அழகு. ஏட்டு இலக்கியம் ஏட்டு இலக்கியம் அப்படின்றது எப்படி எழுதலாம் ஏடு கூட்டல் இலக்கியம் சரிங்களா. ஏட்டு இலக்கியம் அப்படின்றது ஏடு கூட்டல் இலக்கியம் ஓகேங்களா. ஸோ இட்டு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். உயிர் நுக்குரல் மெய் வீட்டோடு என்ற அடிப்படையில் ஊ கெட்டு போயிருக்கும். அடுத்தது இந்த இட்டானது வல்லோற்று இரட்டைத்திருக்கும். அப்போ ஏ இட்டு இட்டு ப்ளஸ் ஈ இருந்திருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவதில் வேணும் அடிப்படையில் ஏட்டு இலக்கியம் என்றாகியது. நாடகக்கலை நாடகம் ப்ளஸ் கலை. நூற்றாண்டு 100 கூட்டல் ஆண்டு. நூற்றாண்டுனா 100 கூட்டல் ஆண்டு. தேசிய பாடல் தேசிய ப்ளஸ் பாடல் ஓகேங்களா. தேசிய பாடல் தேசிய ப்ளஸ் பாடல். நாடகம் நாடு ப்ளஸ் அகம் ஓகேங்களா. நாடு ப்ளஸ் அகம். தமிழ் ப்ளஸ் பண்பு தமிழ் பண்பு. பெருமை ப்ளஸ் ஆசிரியர் பேராசிரியர் பேராசிரியர் அப்படின்றத பெருமை கூட்டல் ஆசிரியர் பிரிக்கலாம். 8 ப்ளஸ் தொகை 8 தொகை. சிறப்பு ப்ளஸ் இடம் சிறப்பிடம். நிழல் ப்ளஸ் பாவை நிழற்பாவை இரு வரும். நடிப்பு ப்ளஸ் கலை நடிப்பு கலை. செண்பகக்காடு செண்பகம் ப்ளஸ் காடு. போதவிழ் போது கூட்டல் அவிழ். வனந்தோறும் வனம் கூட்டல் தோறும் ஓகேங்களா. வனந்தோறும்ன்றதுனால வனம் வனந்தோறும். ஸோ வனம் ப்ளஸ் தோறும் ஓகே. உயிர் என உயிர் ப்ளஸ் என. அருந்திரல் அருமை கூட்டல் திரள். ஒற்றை கால் ஒற்றை கூட்டல் கால் சரிங்களா. ஒற்றை கால்னா ஒற்றை கூட்டல் கால். ஸோ இங்கே என்ன இருக்குது காட்டுயிரிகள் இருக்கா. காட்டுயிர்கள் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் காடு கூட்டல் உயிரிகள் தான் நம்ம எழுதுவோம் கரெக்டுங்களா. காட்டுயிர்கள் அப்படின்றத காடு கூட்டல் உயிரிகள் அப்படின்னு தான் எழுதுவோம். உயிர் வரும் நுக்குரல் மெய்வீட்டோடு மின்னும் அடிப்படையில் ஊ கெட்டு போயிருக்கும். அடுத்தது ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கும். அதை 2 டைம் எழுதியிருப்போம். உடல் மேல் உயிர் ஒன்றுவதில் வேணும் அடிப்படையில் காட்டுயிர்கள் என்று புணர்ந்திருக்கும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் காடு கூட்டல் உயிரிகள் தான் சரிங்களா. காட்டுன்னு வராது காடு கூட்டல் உயிரிகள். சிற்றாறு சிற்றாறுன்றது எப்படி பிரிக்கலாம் சிற்றாறு ஓகேங்களா. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா சிறுமை கூட்டல் ஆறு. சிற்றாறு சிறுமை கூட்டல் ஆறு. மை கெட்டு போயிருக்கும். அடுத்தது உயிர்வின் நுக்குரல் மெய்விட்டுன்ற அடிப்படையில் ஊ கெட்டு போய் அதான் ஓடி போயிருக்கும். அடுத்தது ஒற்று இரட்டிக்கும் என்ற அடிப்படையில் இரு 2 டைம் வந்திருக்கும். ஆறுன்னு வந்திருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றுவதில் வேணும் அடிப்படையில் சிற்றாறு என்று புணர்ந்திருக்கும் சரிங்களா. ஸோ இது சிறுமை கூட்டல் ஆறு. சிற்றாறு அப்படின்னாக்கா சிறுமை கூட்டல் ஆறு. அடுத்து புகலிடம் அப்படின்னாக்கா புகழ் ப்ளஸ் இடம். புகலிடம்னா புகழ் ப்ளஸ் இடம். விலங்கினம் விலங்கு கூட்டல் இனம். ஐம்பூதங்கள் ஐ வந்திருக்கா. அப்போ 5 கூட்டல் பூதங்கள். வாழிடம் வாழ் கூட்டல் இடம் சரிங்களா ஆஃபீஸர். ஓகே ஆஃபீஸர் 8th ஓல்டு செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட். இப்போது 8th ஓல்டு தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எளிதென்ப எளிது கூட்டல் என்ப. பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை. மக்கள் ஒப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு. பயனுடையார் பயன் கூட்டல் உடையார். பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார். அடுத்தது அன்பு ப்ளஸ் உடைமை சேர்த்து கிடைப்பது அன்புடைமை. உயிர்வர் நுக்குரல் மெய்விட்டோடு என்ற அடிப்படையில் ஊ கெட்டு போயிருக்கும். உடல் மேல் உயிர் ஒன்றுவதில் அடிப்படையில் பூ என்று புணர்ந்திருக்கும். மக்கள் ப்ளஸ் பண்பு இந்த இல்லானது இட்டாக தெரிந்திருக்கும்.
திரிந்து ப்ளஸ் அற்று திரிந்தற்று, பண்பு ப்ளஸ் ஒத்தல் பண்பொத்தல், ஓகேங்களா, பண்பொத்தல், பண்பு ப்ளஸ் இலான் பண்பிலான், ஓகேங்களா. திருவருட்பா, திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, சரிங்களா. ஸோ திருவருட்பா அப்படின்றதே வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா திரு அருள் பா, ஓகேங்களா. ஸோ திரு அருள் பா அப்படின்னு தான் பிரிக்கணுமே, சரிங்களா. இங்கேயே வந்து வா போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே ஏனைய உயிர் வரின் வவ்வுன்ற அடிப்படையில் இவ்வு வந்திருக்கும். ஸோ இது கூட வந்து இது சேர்ந்துருக்கும், ஓகேங்களா. அடுத்து இல்லானது இட்டாக தெரிந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ திருவருட்பா அப்படின்றது திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். கண்டபோது எல்லாம், கண்டபோது ப்ளஸ் எல்லாம், பசி அறாது பசி கூட்டல் அறாது, வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும், கண்டுளம் கண்டு கூட்டல் உளம், நேர் ப்ளஸ் உர நேர் உர, நெஞ்சு ப்ளஸ் இழைத்தவர் நெஞ்சு இழைத்தவர். வானியல் வான் கூட்டல் இயல், சரிங்களா. வானியல்னா வான் கூட்டல் இயல். தென் திசை, ஸோ என்ன சொல்லியிருக்கோம் தெற்குன்னு வருங்களா. தென் அப்படின்றதுனா தெற்கு, தெற்கு கூட்டல் திசை அப்படி சொல்லிட்டு வரணும். இது எப்படி வந்து தென் திசையாக வந்து புணர்ந்திருக்கும் அப்படின்னாக்கா இந்த கூவானது கெட்டு ரகரமானது நகரமாக திரிந்து தென் திசை என்று புணர்ந்திருக்கும், சரிங்களா. ஐம்பூதம், ஸோ ஐம்பூதமா அப்போது ஐந்து, ஐந்து கூட்டல் பூதம். பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர், ஈறுபோதல் இனமிகள் அடிப்படையில் பழந்தமிழர் என்று புணர்ந்திருக்கும். வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி, காலம் ப்ளஸ் தோறும் இம்மானது இனமிகள் அடிப்படையில் இந்தாக தெரிந்திருக்கும். செம்மை ப்ளஸ் ஞாயிறு செஞ்ஞாயிறு, மயில் ப்ளஸ் பொறி மயிர் பொறி, பெருமை ப்ளஸ் புலம் பெரும்புலமை, சரிங்களா. பெருமை ப்ளஸ் புலமை பெரும்புலமை ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்து புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம புணர்ச்சின்றது எப்படி என்னன்றது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் இயல்பாக புணருது. பொன் ப்ளஸ் வயலையல் பொன் வளையல், மலர் ப்ளஸ் மாலை மலர் மாலை. அடுத்தது பனை கூட்டல் மரம் பனை மரம், சரிங்களா. ஓகே, அடுத்தது தீ ஈன்னு இருக்குங்களா. அப்போது தீ பிடித்தது, அதாவது வந்து ஓரெழுத்து சொல்லில் மட்டும் உயிரிரு வெளிப்படையாக தெரியும். தீ பிடித்தது அப்படின்னாக்கா இங்கே ஈ வந்திருக்கு, இங்கே மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இதோடைய வல்லொற்று என்ன இப்பு, அப்போ தீ பிடித்தது அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஓகே, பலா ப்ளஸ் சுளை, ஸோ இங்கே உயிரெழுத்தில் முடிஞ்சிருக்கு, இங்கே வந்து மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இதோட ஒற்று என்னவோ அது சேர்ந்து வந்திருக்கும், பலாச்சுளை. இம்மானது இக்கு, ஓகே. படக்காட்சி படம் ப்ளஸ் காட்சி படக்காட்சி, பொன் ப்ளஸ் இலை பொற்சிலை, ஓகேங்களா. அடுத்தது மாம்பழம் வடக்கு திசை, இது எப்படி இதெல்லாம் வடதிசை, கூவும் கெட்டு அது அயல் பக்கத்தில் உள்ள இக்கும் கெட்டு வடதிசை என்று புணரும். மணக்கோலம், ஓகேங்களா. இம்மு வந்து என்னவாயிடும், அது வந்து அதோடைய வல்லொற்றாக தெரிந்துவிடும். அல் ப்ளஸ் திணை அக்ரிணை, அக்ரிணைன்றது எப்படி பிரிக்கணும் அல் ப்ளஸ் திணை என்று பிரிக்கலாம், சரிங்களா. ஓகே, ஸோ வாழைப்பழம் வாழைப்பழம் வாழை ப்ளஸ் பழம். வட்டப்பலகை, ஓகேங்களா. ஸோ இங்கே இப்பு வரும். வட்டப்பலகை, வட்டம் ப்ளஸ் பலகை பனை மரம். பசுமை ப்ளஸ் கூழ் பைங்கூழ், பசுமை ப்ளஸ் கூழ்ன்றது பைங்கூழ், ஓகேங்களா. ஸோ திருக்குறள்னா திருக்குறள் குட்டல் குரல். மரவேர் மரம் ப்ளஸ் வேர். பல்பொடி பர் ப்ளஸ் பொடி. வாழை மரம் இயல்பாக புணர்ந்தது, ஓகேங்களா. ஸோ இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இந்த அடிப்படையில் பிரித்து எழுதுகின்றது நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, திருவுளம் திருக்குட்டல் உளம், திருப்புயம் திருக்குட்டல் புயம், இருநிலம், ஓகேங்களா. ஸோ இருநிலம்னா இருநிலம் இரண்டு கூட்டல் நிலம் அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஸோ இங்கே இரு ப்ளஸ் நிலம் போட்டுருக்கோம், ஓகேங்களா. இருநிலம்னா இரண்டு கூட்டல் நிலம், பெருந்தவனா பெருமை கூட்டல் தவம், ஓகேங்களா. சரி, மாசர மாசு கூட்டல் அற, தன் இனம் தன் ப்ளஸ் இனம், தலைவன் என தலைவன் கூட்டல் என. அரும்பணி அருமை கூட்டல் பணி, தமிழ் எண்ணெய் தமிழ் கூட்டல் எண்ணெய், தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ், சரிங்களா. வெறுமனே தனி தமிழ். அடுத்து செந்தமிழ் செந்தமிழ் செல்வி, செந்தமிழ் செல்வின்றத செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வின்னு எழுதலாமா. நன்றி உணர்வு நன்றி கூட்டல் உணர்வு. உறுதி ப்ளஸ் உரை உறுதி உரை, உணவு ப்ளஸ் இன்றி உணவின்றி, சொல் ப்ளஸ் பொழிவு சொற்பொழிவு. அடுத்தது சொல் ப்ளஸ் ஆராய்ச்சி சொல் ஆராய்ச்சி, ஓகேங்களா. உருவம் ப்ளஸ் சிலை உருவச்சிலை. ஸோ என்ன பார்த்துருக்கோம், புணர்ச்சிலை வந்து உயிரீறு உடம்படு மெய்யீறு அப்படிலாம் பார்த்துருந்தோமா. அதாவது என்ன பார்த்துருப்போம் நாம், இப்போ பூ பெயர் பூ பூ ப்ளஸ் அழகு பூவழகு அப்படின்ற மாதிரி எழுதுருவோம், சரிங்களா. ஓகே, சேயடின்றது சேயடின்னு எழுதலாம் சேவடின்னு எழுதலாம், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால தான் அப்படியே ஒரு கிளான்ஸாக பார்க்குறோம், சரிங்களா. ஸோ இ ஐ வரின் எவ்வும் பார்த்துருக்கோம், ஏனைய உயிர்கள் வரின் வவ்வும் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, சரிங்களா. ஏ வந்துச்சுனாக்கா யாவ் ஈயும் வரும் இவ்வும் வரும், அதுதான் தேயாரம் தேவாரம். அடுத்து அவனே அரசன், ஓகேங்களா.
பனி கூட்டல் துளி பனித்துளி. பூ ப்ளஸ் அழகு பூவழகு. மா ப்ளஸ் இலை மாவிலை. ஓகேங்களா. மண் ப்ளஸ் அகல் மண்ணகல். ஓகேங்களா. மண்ணகல் அப்படி சொல்லிட்டு வரணும். ஓகே. அமுத கிரணம் அமுதம் கூட்டல் கிரணம். ஓகேங்களா. பிள்ளை தமிழ் பிள்ளை கூட்டல் தமிழ். நகைச்சுவை நகை கூட்டல் சுவை. சரிங்களா. நகைச்சுவைனா நகை கூட்டல் சுவை. மண்ணுலகம் மண் ப்ளஸ் உலகம். உள்ளொதுங்கி உள் கூட்டல் ஒதுங்கி. அடுத்தது புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி. சிற்றிலக்கியம் சிறுமை ப்ளஸ் இலக்கியம். அங்கும் இங்கும் அங்கும் இங்கும். வால் ப்ளஸ் எங்கே வால் எங்கே. சரிங்களா. வால் ப்ளஸ் எங்கே வால் எங்கே. இயற்கை ப்ளஸ் அன்னை இயற்கை அன்னை. ஐவரின் எவ்வும்ன்ற அடிப்படையில் உடல்மேல் உயர்ந்து ஒன்று இயல்பு அப்படின்ற மாதிரி இயற்கை அன்னை அப்படி சொல்லிட்டு வந்திருக்கும். சரிங்களா. இங்கே யான்றது வந்திருக்கும். குரங்கு ப்ளஸ் அரசர் குரங்கரசர். உயிரினு குரல் மெய்விட்டோடும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு குரங்கரசர். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே ஆஃபீஸர், நாம் 8th ஓல்டு 3rd term கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 9th ஓல்டு 1st termல என்ன இருக்குன்றதை பார்த்துடலாங்களா. தாம் உல தாம் கூட்டல் உல. விளையாட்டு உடையார் விளையாட்டு கூட்டல் உடையார். அழகிலா அழகு கூட்டல் இலா. சரிங்களா. ஓகே. அடுத்தது பாருங்க. ஓகே, இதெல்லாம் பகுப்பத உறுப்பிலக்கணம் ரிலேட்டட். திருக்குறள் எப்படி பிரிப்போம். திருக்கூட்டல் குறள். சரிங்களா. திருக்குறள் அப்படின்னாக்கா திருக்கூட்டல் குறள் அப்படி சொல்லிட்டு பிரிப்போம். ஓகே ஆஃபீஸர், இப்போ என்ன அப்படின்னாக்கா அப் டு வந்து உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்கில் நியூ புக்குன்றது 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓல்டு புக் அப்படின்றது நான் வந்து இப்போ 9th 1st term வந்திருக்கேன். சரிங்களா. ஸோ இன்னும் வந்து நமக்கு வந்து ஆனால் 11th 12th வரைக்கும் பார்க்க வேணாம். ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் வந்து 9th 10th அப்படின்றது இருக்குது. ஆனால் ஒரு கிளான்ஸ்ன்றது நீங்கள் வந்து ஓல்டு புக்கில் உள்ள கண்டினியூ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா. ஸோ நான் இதோட வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதாவது வந்து ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் உள்ளதெல்லாம் வந்து நான் சொல்கிற கான்செப்ட் வச்சு நீங்கள் போட்டுப்பீங்களா, இல்லை ஓல்டு புக் எங்ககிட்ட இல்லை ரிமைனிங் உள்ளதும் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கமெண்ட்டை பொறுத்து நான் வந்து இதோட கண்டினியூஷன்றது நான் பண்ணுறேன். சரிங்களா. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுவே உங்களுக்கு நான் வந்து ஒரு 1 2 3 ஓகேங்களா. இது வந்து பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா. பார்ட் 4 இது. ஓகேங்களா. ஏன்னா வந்து புணர்ச்சி விதின்றது ஒன்று கொடுத்துருப்பேன். அடுத்து நியூ புக்கில் வந்து 2 வீடியோன்றது கொடுத்துட்டேன். இது பார்ட் 4 அப்படின்ற மாதிரி கூட கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா. அதனால் நான் வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கான்செப்ட்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா. இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். இல்லை மேம் நீங்கள் ரிமைனிங் உள்ளது எங்களுக்கு அந்த புக்கில் உள்ள பிரித்து எழுதுகின்றது நீங்கள் வந்து ரிமைனிங் உள்ளது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா வேணா நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து PDF அப்படின்ற அடிப்படையில் தான் கேட்டுட்ருக்கீங்க. அதனால் இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நாங்கள் எங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்ததே ஓகே, எங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு, நாங்கள் நீங்கள் சொன்ன கான்செப்ட் வச்சு நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து அதை நான் சொன்ன புரிதல் அதாவது வந்து எப்படி சொன்னனோ அந்த விதிகள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து பிரித்து எழுதுகின்றது அப்லோட் பண்ணி அதாவது வந்து அதுக்கான கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நான் இதோட நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இல்லை ரிமைனிங் உள்ளது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக தான் நானும் திருப்பி எங்கெல்லாம் பிரித்து எழுது இருக்குன்றது உங்களுக்கு பார்த்து தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேனே. சரிங்களா. சரி ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.